நண்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்காரம் 50வது பதிவு, பாடல் எண் 106. இப்போ இந்த பாடலில் ஒரு ஜாதகன் பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த ஜாதகனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், உடல் அமைப்பு எப்படி இருக்குங்கிறத இந்த பாடலில் சொல்லியிருக்கு. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம். வாசி உடையவன் வழக்கை உரைத்திடு கல்வன் குத்திர வசனம் உள்ளான், நேசமுடன் மாதாவை தந்தையை ரட்சித்திடுவான் நெடிய ரூபன், தேக ஒழுக்கம் தனவான் கண்மூக்கழகன், பசிபுரான் திகழும் சாந்தம் பூசி முடிக்க பெரியன் குணவான் பாக்கியமுளோன் பூசத்தினானே அப்படின்னு முடிக்குது இந்த பாடலை. இப்போ இந்த பாடலில் அந்த அஸ்வினி முதல் ரேவதி முடிய உள்ள 27 நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திர வரிசையில் 8வது வரக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம், அதை பற்றிய விவரம் இந்த பாடலில் இருக்குது. இப்போ அந்த முதலடியை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், வாசி உடையவன் வழக்கை உரைத்திடுகல்வன். வாசிங்கிறது குதிரையை குறிக்கும். அப்போ குதிரை வாகனம் கொண்டவன்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று வாசிங்கிறது மூச்சு பயிற்சியை குறிக்கக்கூடியது. மூச்சு பயிற்சியில் சிறந்து விளங்கக்கூடியவனாகவும் இருப்பான் அப்படின்னு எடுத்துக்கலாம். பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு அந்த வாசி யோக கலைங்கிறது அவங்களுக்கு கைகூடி வர்றதை நாம் நடைமுறையில் பார்க்குறோம். வழக்கை உரைத்திடுவான் அப்படிங்கிற போது எந்த நேரமும் மனக்குறை உள்ளவனாக விளங்குவான். அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக கூட புரணி பேசக்கூடியவங்களா, மற்றவங்கள்ட்ட தமது பக்கத்து குறைகளை எடுத்து சொல்லக்கூடியவங்களா விளங்குறாங்க. அதனால் வழக்கை உரைத்திடுகல்வன் குத்திர வசனம் உள்ளான் அப்படின்னு சொன்னால், தம்மை யாராவது தவறாக நினைப்பாங்களேங்கிற ஒரு குற்ற உணவு கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு தம்மை பற்றி தம்முடைய குடும்பத்தை பற்றியெல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த 2வது அடியில் சொல்லும்போது, நேசமுடன் மாதாவை தந்தையை ரட்சிப்பவன். அப்போ தாய் தந்தையரை ரொம்ப அன்போட ரொம்ப கவனமாக கண்காணித்து அவங்களுக்கு வேண்டிய சவரச்சனைகளை செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க நெடிய ரூபன். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க நல்ல நெடுநெடுன்னு நல்ல வளர்ச்சி உள்ளவங்களாக இருப்பாங்க, உயரமானவங்களாக விளங்குவாங்க. அடுத்து 3வது அடியில் பார்க்குற போது, தேக ஒழுக்கம், தன்னுடைய உடம்பை கண்காணித்து சுத்தி செய்து கொள்வதிலே அலங்கரித்து கொள்வதிலே ஆர்வமுடையவங்களாக விளங்குவாங்க. அழகிய ஓவியம் இங்கே, இதை எழுதிய ரவிவர்மன் எங்கேன்னு பாடத்தோணும். அந்த அளவுக்கு அவங்க உடல் அமைப்பில் அலங்காரத்தில் பிரியமுடையவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது ஜாதக அலங்காரம். தனவான், நல்ல பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்று வழங்குவாங்க. கண் மூக்கு போன்ற உடல் அவயவங்கள் எல்லாமே அந்த சாம்சரிகா லட்சத்தில் விளக்கி இருக்கிறபடி ஒழுங்காக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அந்த அடியில் தொடங்கும் போதே தேக ஒழுக்கம் அப்படிங்குது. ஆனால் பசி போகிறான், பசி மட்டும் அவங்களுக்கு ஒத்துக்காது. சரியான நேரத்துக்கு சரியான அளவில் சாப்பிட்டு ஆகணும். திகழும் சாந்தம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் எந்தெந்த பொருள்களெல்லாம் நறுமணம் வீசக்கூடிய சாந்தம், சாந்தம்னாவே நறுமண பொருள்கள்னு அர்த்தம். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான அந்த நறுமண பொருள்களை எல்லாம் உபயோகிக்கக்கூடியவங்களாக அவங்க விளங்குவாங்க அப்படிங்கிறத அந்த 4வது அடியிலையும் தொடங்குது. திகழும் சாந்தம் பூசி முடிக்க பிரியன். வெளியில் கிளம்புனாவே ஒரு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு கிளம்புனா தான் அவங்களுக்கு காரியமே ஓடும். பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க குணவான், அதே நேரத்தில் குணமுடையவங்களாக இருப்பாங்க. நற்குணம், எல்லாரோடும் ரொம்ப அன்பாக பழகுவாங்க, நண்பர்களோட ரொம்ப நெருங்கி பழகுவாங்க, அந்யோன்யமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதில் தானே முன்னின்று நடத்தி முடித்து கொடுக்கக்கூடிய நல்ல குணம் உடையவங்களாக அவங்க விளங்குவாங்க அப்படின்னு அர்த்தம். பாக்கியமுடன், சகலம் விதமான சௌபாக்கியங்களையும் சந்தோஷங்களையும் பெறக்கூடிய அளவுக்கு எல்லா வகையான சொத்துச்சுவங்களையும் பெற்றிருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். இவங்களுக்கு பூர்வீக சொத்தும் நிறைய நிலைச்சிருக்கும், இவங்க சுய சம்பாத்தியமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இறுதியில் வரக்கூடிய அந்த வார்த்தை பூசத்தினானே, பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு இவ்வளவு சிறப்பான அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே ஜாதக அலங்காரம் சுட்டி காட்டி இருக்கிறது என்று சொல்லி, இனி அடுத்த பாடலிலே அந்த கடகராசியில் வரக்கூடிய அந்த நிறைவான இறுதி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அந்த ஆயில்யம் நட்சத்திரத்தினுடைய சிறப்பை பற்றி பேச போகிறாங்க. எனவே தொடர்ந்து வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.